ஒரு EEPROMனா என்ன, அது இருந்தா என்ன நடக்கும், அது இல்லைன்னா என்ன நடக்கும். நியூஸை வந்து ப்ராசஸர் வந்து NVM ரீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. இதெல்லாம் இப்போ தேவையில்லாமல் நடக்குது, தெரியுதுங்களா? கஸ்டமருடைய டேட்டாஸை வந்து எடுக்க முடியும் நம்மளால. ஆனால் ஒரு விஷயம் இருக்குன்னா அதை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். இந்த ஐசி டேமேஜ் மிஸ்ஸிங் அப்படின்னா அந்த கஸ்டமரால் எங்கே போனாலும் டேட்டா எடுக்க முடியாது, ரெடி பண்ண முடியாது. ஜென்டிலாக சர்வீஸ் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மார்க்கெட்டில். ரொம்ப ஜென்டில்மேனாக இருக்கிறாங்க. அவங்கள பற்றி நான் பேசலை, நிறைய பேர் இருக்காங்க. டாப்பிக்கை நம்ம பேச வேண்டியதுக்கான காரணம், தெரிஞ்சே ஒரு விஷயத்தை செய்யறது 100% நம்ம தொழிலுக்கு நம்ம பண்ற ஓகே, அவ்வளோதான். ஹாய், நான் ராஜேஷ். இது ரத்னா மொபைல் ட்ரைனிங் சென்டர், கோயம்புத்தூர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, EEPROMனா என்ன, சாம்சங் S23 அல்ட்ரா ஃபோன் ஒன்று என் கையில் இருக்கு. ஸோ அந்த சாம்சங் S23 அல்ட்ராக்குள்ளார ஒரு EEPROMனா என்ன, அது இருந்தா என்ன நடக்கும், அது இல்லைன்னா என்ன நடக்கும், இப்போ அதில் வந்து நம்ம டெக்னீஷியன்ஸ்லாம் எடுத்து கேம் ஆடிட்டு இருக்காங்க அதில், அப்படிங்கிறதெல்லாம் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் மொபைல் ட்ரைனிங் வந்து எப்படி பண்ணுறது கற்றுக்கணும் அப்படின்னா, மொபைல் சர்வீஸை கற்றுக்கணும் அப்படின்னீங்கன்னா, ஜூன் 15ஆம் தேதி ஒரு டைரக்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் ஒன்று நடக்குது. ஆல்ரெடி நான் கடை வச்சிருக்கிறேன். எனக்கு வந்து சின்ன சின்ன சர்வீஸ்ல வந்துட்டு ஒரு என்ன அப்டேட் பண்ணிக்கணும், எனக்கு கொஞ்சம் ரீபாலிங் சரியா வரல, இல்ல ஸ்கீமேட்டிக் கத்துக்கணும், F64ல என்ன அப்டேட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி, நீங்க உங்களை அப்டேட் பண்ணிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னாக்கா, ஜூன் 15ஆம் தேதி ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பேட்ச்ல நீங்க புக் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோர்ஸை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. நீங்க வேணும்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது வந்து ஜூன் 15ஆம் தேதி நடக்கிறது வந்து டைரக்ட் அட்வான்ஸ் கோர்ஸ். ஒரு 4 அல்லது 5 சீட்டு தான் இன்னும் பெண்டிங் இருக்கு, மித்த எல்லாமே புக் ஆயிடுச்சு. ஜூலைல வந்து பாத்தீங்கன்னாக்கா பேசிக்ல இருந்து எனக்கு எதுவுமே தெரியாது சார், நான் இனிமே தான் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து ஜூலைல வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கும் சேம் நம்பர் தான் கான்டாக்ட் பண்ணுங்க. வேணும்னா நீங்க புக் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வந்து டீடைல்டா எல்லாமே கிளாஸ் கவர் ஆயிடும். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்த EEPROMனா என்னங்கிறத பேசுவோம். இந்த EEPROM கண்டிப்பா மொபைலுக்குள்ள வரணுமா, அது வேணுமா, அது இல்லைன்னா என்ன நடக்கும், அதுக்கும் CPUக்கும் என்ன சம்பந்தம், ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது இன்னைக்கு இந்த டாபிக்கை நம்ம பேச வேண்டியதுக்கான காரணத்தையும் நான் இந்த வீடியோவோட கடைசியில் சொல்றேன். ஏன் எதனால நான் இந்த டாபிக்கை பேசுறேன் அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த EEPROM அப்படிங்கிற சிப் வந்து இந்த மாடல்ல மட்டும்தான் வருமானா, S சீரிஸ்ல மோஸ்ட்லி வருது, பிரீமியம் போன்ஸ்ல வருது. அது போக பேசிக் சாம்சங் போன்லேயே வருது. மற்ற மாடல்ல அதிகமா EEPROM யூஸ் பண்றது கிடையாது, பட் சாம்சங் போன்ஸ்ல இதை வந்து பண்றாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி EEPROMs எல்லாமே வந்து ஐபோன்ல வருது. அதே மாதிரி தான் நமக்கு ஆண்ட்ராய்ட்லயே கொடுத்துருக்காங்க. பட் எல்லா மாடல்களையும் இருக்கிறது இல்ல, சில போன்ஸ்ல மட்டும் தான் இருக்கு. அந்த சிப் செட்டை பத்தி இன்னைக்கு நம்ம டீடைலா பார்ப்போம். உங்களுக்கு வந்து லைவ்ல அந்த EEPROM இருந்தா என்ன நடக்குது, எப்படி ரீட் ஆகுது, NVM, அதாவது நம்ம பேசுறது எல்லாமே செக்யூர்டு NVM, நான் வாலடைல் மெமரி அப்படிங்கிற ஒரு சின்ன சிப் செட்டை பத்தி தான் இப்போ நம்ம பேச போறோம் சாம்சங்ல. நான் அதை தான் EEPROMனு சொல்லிட்டு இருக்கிறேன். NVM, ஓகே, செக்யூர்டு NVMங்கிற பேர்ல வரும் அந்த சிப் செட். அதை உங்களுக்கு DSOல அது ஒரிஜினல் EEPROM இருந்து ஒரு NVM இருந்ததுன்னா அது எந்த மாதிரி வந்து கம்யூனிகேட் பண்ணுது, ஒருவேளை மாத்தி வேற வச்சிட்டோம்னா எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, வேற மாத்தி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வேற என்ன இஷ்யூஸ் எல்லாம் போன்ல வருதுங்கிறத உங்களுக்கு நான் லைவ்ல இப்ப காட்டுறேன். வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம் வாங்க. இது வந்து சாம்சங் S23 அல்ட்ரா. இந்த போன் வந்து இதுக்குள்ள இருக்கிறது வந்து இந்த போனோட இந்த CPU கூட மெர்ஜ் ஆயிருக்கிற செக்யூர் NVM தான் வந்து இப்போ இதுல இருக்கு. ஓகே, இதோட அந்த EEPROMோட அந்த NVMோட I2Cல நான் இப்போ வந்து கிளாக் டேட்டால வெல்டு பண்ணியிருக்கேன், DSOவை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் அந்த S23 அல்ட்ரா மதர் போர்டு. இப்போ நம்ம எந்த இடத்துல வெல்டு பண்ண போகிறோம், எங்கே நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன்னாக்கா, சரி, இந்த ப்ராசஸருக்கு பக்கத்தில் இதைத்தான் நான் சொன்னேன் NVMன்னு. இந்த NVMோட இந்த லொக்கேஷனில் நான் வந்துட்டு இப்போ 2 ஒயரை வெல்டு பண்ணியிருக்கிறேன். இதுதான் நம்ம இப்போ வந்து செக் பண்ண போகிற NVM. இதுவும் ப்ராசஸர் தான் கம்யூனிகேட் பண்ண போகுது. அதைத்தான் நம்ம DSOவில் ரீட் பண்ண போகிறோம். இந்த ரெசிஸ்டர் 2 ரெசிஸ்டர் வந்து புல்லப் ரெசிஸ்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா I2Cல கிளாக் டேட்டாக்கான புல்லப்பாக வேலை செய்யுது. ஸோ இந்த பக்கம் ரெண்டுமே வந்து 1.8 வோல்டேஜ் புல்லப்பு. இது ஒன்று வந்து கிளாக்காகவும் ஒன்று வந்து டேட்டாவாகவும் ரியாக்ட் ஆகும், இந்த 2 கனெக்ஷனுக்கும் இடையில. ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல வெல்டு பண்ணிட்டு 2 ஒயரை வெல்டு பண்ணி நம்ம இதில் எப்படி கம்யூனிகேஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அடுத்தது DSOவில் என்ன ரெஸ்பான்ஸ் வருதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இதை பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் பண்ணுற சமயங்கள்லையும் நம்ம அன்லாக் பண்ணுற சமயங்கள்லையும் ப்ராப்பராக அது வேலை செய்தால் எப்பெல்லாம் கம்யூனிகேஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை டீகோட் பண்ணுறது, I2Cனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதை பற்றி நான் கிளாஸில் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு நான் உங்களுக்கு சிம்பிளாக இது எந்த மாதிரி கம்யூனிகேஷன் நடக்குது அப்படிங்கிறதையும், கார்டை நம்ம மாற்றி இருக்கும்போது அங்கே என்ன கம்யூனிகேஷன் நடக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு உங்களுக்கு கம்பேரிசன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் மொபைல் வந்து பவர் ஆஃபில் இருக்குது. நான் இப்போ தான் பவர் ஆன் பண்ண போகிறேன். பவர் ஆன் அமைக்கிட்டேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ரீடிங் ஆக ஆரம்பிக்கும். 2 செகண்ட்ஸ்க்கு வச்சிருக்கிறேன். அதனால இந்த இடத்துல இப்போ தான் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே எதுவும் நடந்திருக்காது.
2 செகண்ட் டைம் வச்சுருக்கிறேன். 1.5 வோல்டேஜ் 1.5 வோல்டேஜ் செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது பூட்டிங் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல நமக்கு கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஸ்டேஜ் உள்ளே போகும்போது இந்த இப்போ இது பாருங்கள் ரெண்டு தடவை கம்யூனிகேட் பண்ணியிருக்கு. இப்போ அடுத்தது என்னென்னா இது உள்ளே போயிட்டு நான் தேர்டு பாஸ்வேர்டை வந்துட்டு நான் இப்போ ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணும்போது ஒரு தடவை கம்யூனிகேஷன் நடக்கும். இப்போ ஒரு தடவை கம்யூனிகேஷன் நடந்திருக்கு. ஓகே, இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். மொத்தமாக 3 தடவை கம்யூனிகேஷன் நடந்திருக்குது. பூட் ஆகும்போது தென் அடுத்தது வந்து இந்த இடத்துல பாஸ்வேர்டு போட்டப்போ ஒரு தடவை கம்யூனிகேஷன் ஆகிருக்கு. ஓகேவா, இது நம்ம இதை வந்து பார்க்க முடியும். மொத்தமாக இந்த மொபைல் பூட் ஆகும்போதும் அதுக்கப்புறமா வந்து பாஸ்வேர்டு நான் போடும்போதும் இந்த கம்யூனிகேஷன்ஸ் நடந்திருக்குது. ஓகேவா, இப்போ நான் கீழே இருக்கிற பின்ஸ் எது கிளாக்கு சேனல் 2 வந்து கிளாக்கில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். சேனல் 1 எல்லோ கலர் வந்து டேட்டா லைனில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ பார்த்தா உங்களுக்கே தெரியும், எல்லோ கலர் வந்து டேட்டா லைனில் கனெக்ட் ஆகிருக்குது. ப்ளூ கலர் வந்துட்டு நான் கிளாக் லைனில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இது கிளாக் சிக்னல். ஓகேவா, ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னா இப்போது இந்த EEPROM இப்போ நான் பாஸ்வேர்டு போடுறேன். இப்போ நான் பாஸ்வேர்டு போடுறேன். 4 நம்பர் பாஸ்வேர்டு போட்டிருக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். லாகின் ஆகிடுச்சு, உள்ளே போயிடுச்சு. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்டை நான் ட்ரை பண்ணுறேன். ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் ஆகிருக்கு. ஃபேஸ் ஐடி கூட ஆகும், பட் இதில் கரெக்டாக வேலை செய்யுதான்னு தெரில. ஃபேஸ் ஐடியும் அன்லாக் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ் ஐடி வந்து அன்லாக் போட்டு வச்சுருக்கேன். எல்லாமே அன்லாக் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஃபேஸ் ஐடி போடும்போதோ இப்போ நான் வந்து மறுபடியும் லாக் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ஃபேஸ் ஐடியில் அன்லாக் பண்ணுறேன். ஃபேஸ் ஐடியில் அன்லாக் பண்ணப்போ எந்த விதமான கம்யூனிகேஷன்ஸும் நடக்கிறது இல்லை. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கும் போதும் ஃபிங்கர் பிரிண்ட்டில் அன்லாக் பண்ணும்போதும் எந்த விதமான கம்யூனிகேஷன்ஸும் நடக்கிறது இல்லை. பட் பாஸ்வேர்டு நான் வந்துட்டு பாஸ்வேர்டில் மட்டும் இப்போ நான் என்ன செய்கிறேன், பாஸ்வேர்ட்ஸ் ட்ரை பண்ணுறேன். பாஸ்வேர்டு போடும்போது மட்டும் கம்யூனிகேஷன் நடக்குது. இப்போ நான் பாஸ்வேர்டு போடுறேன். பாஸ்வேர்டு போடும்போது மட்டும் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த லாஸ்ட்டில் பாருங்கள், இங்கே கம்யூனிகேட் ஆகிருக்குதுங்களா, அழிஞ்சிருச்சு. திருப்பி கூட நான் இன்னொரு வாட்டி பாஸ்வேர்டு போட்டு காட்டுறேன். பாஸ்வேர்டு கனெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் பாஸ்வேர்டு போட்டுட்டு நம்ம ஓகே கொடுக்கும்போது தான் இங்கே கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ இது வந்து ப்ராப்பராக இப்போ ஒர்க் ஆகுது. ஓகேவா, நான் இப்போ என்ன செய்கிறேன்னா இது கூட வந்திருக்கிற இந்த NVMஐ ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்போ எந்த மாதிரி கம்யூனிகேஷன் நடக்குது அப்படிங்கிறதையும் நான் ஒரு தடவை பாருங்கள். அந்த ஒரு சின்ன EEPROM நம்ம வந்து ரிமூவ் பண்ணும்போது அல்லது மாற்றும் போது என்னெல்லாம் சேஞ்சஸ் மொபைலில் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் இப்போ என்ன செய்கிறேன்னாக்கா EEPROM வந்து வைக்கலை. வித்தவுட் EEPROMல வந்துட்டு என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஒன்ஸ் லைவில் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். EEPROMே ஃபோனுக்குள்ளே இல்லை அப்படின்னா நான் இப்போ என்ன செஞ்சுருக்கிறேன்னா ஒர்க்கிங் போர்டில் ஆல்ரெடி இருந்த EEPROM மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். EEPROM இல்லை அப்படின்னா அங்கே என்ன நடக்குது, வேறு EEPROM மாற்றி வச்சா என்ன நடக்குது, அந்த ரெண்டுமே உங்களுக்கு நான் லைவில் செக் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ நான் ஜஸ்ட் இப்போ EEPROM ரிமூவ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். நான் EEPROM அடிக்கடி யூஸ் பண்ணுறேன், சொல்லி பழகிடுச்சு. அது NVM, செக்யூர்டு NVM தான் சொல்லணும். NVM அப்படிங்கிற அந்த சிப்செட் வந்து உள்ளுக்குள்ளார இப்போ இல்லை, ரிமூவ் மட்டும் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அது இல்லைன்னா என்ன நடக்குது, சிக்னல்ஸில் என்ன சேஞ்சஸ் நடக்குது, ஃபோனில் வந்து செக்யூரிட்டி சம்மந்தமாக என்ன மாற்றங்கள் இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ நான் பவர் ஆன் பண்ணுறேன். கிளாக் டேட்டா லைனில் வெல்டு பண்ணியிருக்கேன். இப்போ பவர் ஆன் பண்ணி என்ன ரெஸ்பான்ஸ் வருதுங்கிறத பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இருந்த சிக்னல்ஸுக்கும் இப்போ இருக்கிற சிக்னல்ஸ்க்கு ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதான்னு பார்ப்போம். இது பாருங்கள், சிக்னல்ஸ் எந்த மாதிரி ஜென்ரேட் ஆகுது. கண்டினியூஸாக ரீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது, ஆனால் எதுவுமே நடக்கலை. ஓகே, ரிப்ளை வந்திருக்காது, ஆனால் சிக்னல்ஸில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள். கண்டினியூஸாக ரீட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது ப்ராசஸரு. இப்போ இன்னொன்று என்ன நடந்திருக்குனாக்கா இங்கே வந்து மொபைல் லோகோக்கு வந்துடுச்சு, உள்ளே போகலை. இதை பாருங்கள் கவனமாக, ஏன்னா வந்து நம்ம பவர் ஆன் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. மொபைல் வந்து சாம்சங் கேலக்ஸிங்கிற அந்த லோகோலேயே தான் இருக்குது. உள்ளே போயிடுச்சு, ரொம்ப லேட்டு. இப்போ நான் இங்கே பாஸ்வேர்டு போட ட்ரை பண்ணுறேன். கண்டினியூஸாக வந்து EEPROM ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ப்ராசஸர் வந்து கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்குது, ஆனால் அங்கே எதுவும் நடக்கலை. இப்போ நம்ம பாஸ்வேர்டு தெரியும் உங்களுக்கு, 40 நான் போட்டிருந்தேன், 40 தான் போட்டிருக்கேன். ஓகே கொடுக்குறேன். பாஸ்வேர்டு என்ன வருது, உள்ளே போகல. ஓகே, இப்போ என்ன நடந்ததுனாக்கா நம்ம சரியான பாஸ்வேர்டை போட்டால் கூட உள்ளே லாகின் ஆகலை. இந்த இடத்துல இந்த சிக்னல்ஸ் பாருங்கள், கண்டினியூஸாக வந்து ப்ராசஸர் வந்து NVMஐ ரீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு லைவில் இன்னொரு வாட்டி பாஸ்வேர்டு மட்டும் நான் சரியான பாஸ்வேர்டு போட்டு காட்டுறேன். 40 போட்டிருந்தோம், 40 டைப் பண்ணிட்டேன். ஓகே கொடுக்குறேன்.
எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. இங்கேயும் அப்படியே தான், எதுவும் இல்லை. கண்டினியூஸாக அந்த டேட்டா NVMோட டேட்டாவை வந்து ப்ராசஸர் ரீட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ NVM அங்கே இல்லாதனால என்ன ஆகுதுன்னா ப்ராசஸர் வந்து மொபைலை அன்லாக் பண்ணல. நீங்கள் சரியான பாஸ்வேர்டு போட்டால் கூட அன்லாக் ஆகாது. இப்போது நமக்கு தெரியும், இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போது நமக்கு அந்த பாஸ்வேர்டுக்கு நம்ம சரியாக போட்டால் தான், நான் ஃபேஸ் ஐடியை வச்சு ஆட் பண்ணியிருக்கேன், ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணியிருக்கேன், ஆனால் 2 ஆப்ஷனும் ஷோ ஆகாது. ஏன்னா அந்த இடத்துல நமக்கு பாஸ்வேர்டு வந்து ஃபஸ்ட் டைம் பாஸ்வேர்டு நம்ம போட்டால் தான் அந்த ஆப்ஷன் ஜென்ரேட் ஆகும். ஏன்னா அதுவுமே வரணும்னா நமக்கு இப்போ அந்த ப்ராசஸர் வந்து பாஸ்வேர்டை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இது உள்ள எதுவுமே இல்லாதனால நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. வேறு EEPROM நம்ம வச்சோம்னா ஏதாவது அங்கே மாற்றம் நடக்குதா அப்படிங்கிறது அதையும் பார்க்கலாம். கம்யூனிகேஷன்லையோ அல்லது வந்து இந்த பாஸ்வேர்டு விஷயங்களையோ வேறு EEPROM வச்சோம்னா அப்போயாவது வேலை செய்தாங்கிறத பார்ப்போம். வேறு சிப்பை நான் இப்போ வைக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, என்கிட்ட வேறு ஒரு NVM இருக்கு இல்லையா, அதை நான் இப்போ மாற்றி ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த BCன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து வேறு ஒரு செட்டோட EEPROM, இதோடது கிடையாது, வேறு செட்டோடது. நான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னாக்கா, EEPROM வேறு செட்டில் ஓடது எடுத்து வச்சுருக்கேன், இதோடது இல்லை. பவர் ஆன் பண்ணுறேன். சேம் அதே 2 செகண்டு 1.5 வோல்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பவர் ஆன் ஆகுது. இதுக்கு அடுத்து தான் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, கம்யூனிகேட் ஆகிருக்கு. இதெல்லாம் இப்போ தேவையில்லாமல் நடக்குது, தெரியுதுங்களா? இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ திரும்ப இது வந்து திருப்பி ப்ராசஸர் வந்து NVMை வந்து ரீடு பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு சிக்னலை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒர்க்கிங் NVM இருக்கும்போது, இந்த CPUவோட பேராக இருக்கிற அந்த NVM இருக்கும்போது இந்த மாதிரியான சிக்னல்ஸை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க கண்டினியூவாக. மொத்தமே 3 தடவை தான் கம்யூனிகேஷன் ஆச்சு. ஒரு தடவை பூட் ஆகும்போது 2 தடவை, பாஸ்வேர்டு போடும்போது ஒரே ஒரு தடவை தான் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆயிருக்காது. பட் இப்போ பாருங்கள், கண்டினியூஸாக ஒரு 5-6 டைம் அது ஆயிருக்கு. இப்போ மொபைல் ஸ்லீப் மோட் இருக்குது. திருப்பி இப்போ நான் என்ன செய்கிறேன்னா பாஸ்வேர்டை ட்ரை பண்ணுறேன். சேம் கரெக்டான பாஸ்வேர்டு 0000 4 0 போட்டுட்டு ஓகே கொடுக்குறேன். பாஸ்வேர்டு இன்கரெக்ட் பாஸ்வேர்டு. அப்போ மட்டும் கம்யூனிகேஷன் ட்ரை பண்ணியிருக்குது. இன்கரெக்ட் பாஸ்வேர்டு. வேறு NVM வச்சதுக்கப்புறம் பாஸ்வேர்டு இன்கரெக்ட்னு சொல்லுது. NVM இல்லாதப்போ எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் இருந்தது இல்லையா? இப்போ இந்த இடத்துல மறுபடியும் கம்யூனிகேட் ஆகலை. நான் மறுபடியும் பாஸ்வேர்டு போட்டேன் அப்படின்னா அந்த டைமுக்கு மட்டும் ரீட் பண்ண ட்ரை பண்ணோம். டேட்டா ராங் டேட்டா இருக்கிறதுனால பாஸ்வேர்டு இன்கரெக்ட்னு வருது. இதுக்கு முன்னாடி எந்த டேட்டாவுமே ரீட் ஆகாதனால ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருந்தது. இப்போது ராங் டேட்டா ப்ராசஸருக்கு ரீட் ஆகிறதுனால என்ன ஆகும், அந்த இடத்துல இன்கரெக்ட் பாஸ்வேர்டுன்னு வருது. இங்கே கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் இது மறுபடியும் 4 0 போட்டுட்டு ஓகே கொடுக்குறேன். இதோ இந்த இடத்துல இப்போ ஜென்ரேட் ஆகும். ஓகே, இங்கே என்ன வருது? இன்கரெக்ட் பின் என்டர்டு. ஓகே, எகைன் போடுறேன். கிளியராக தெரியுதா? 4 0 ஓகே, இன்கரெக்ட் பின் என்டர்டு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு வாட். அதுக்கப்புறமா கம்யூனிகேஷன், அதாவது டேட்டா ராங் டேட்டா. இது லைவில் உங்களுக்கு வந்து இந்த NVMை வந்து நம்ம வந்து இருக்கும்போது பாஸ்வேர்டு போட்டோம்னா உள்ளே போகுது. ஃபேஸ் ஐடி, ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே வேலை செய்யும். சேம் டைம்ஸ் வந்து நீங்கள் போட்டிருக்கிற கூகுள் மெயில் ஐடி எல்லாமே வேலை செய்யும். கார்டு இல்லைன்னா உள்ளே போகும்போது ரெஸ்பான்ஸே இருக்கிறது இல்லை. NVM இல்லைன்னா உள்ளே போகிறதுல ரெஸ்பான்ஸ் இருக்கிறது இல்லை. வேறு NVM மாற்றி வச்சிங்கன்னா ப்ராசஸர்னால கம்யூனிகேட் பண்ண முடியுது. பட் அந்த NVMலேருந்து ரீட் ஆகிற டேட்டா ராங் டேட்டாவாக இருக்கிறதால இன்கரெக்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு உள்ளே லாகினே ஆக மாட்டேங்குது. இப்போ ஜஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன NVMங்கிற ஒரு குட்டி ஐசியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம், மாற்றினதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குதுங்க, கஸ்டமருடைய டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாமல் போயிடும். செக்யூரிட்டி சம்மந்தமான எந்த வேலை எதுவுமே அங்கே நடக்காது. இதுதான் ரொம்ப சிம்பிளாக, இதுதான் அங்கே நம்ம லைவில் இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ இந்த NVM, செக்யூர்டு NVM அப்படிங்கிறது வந்து ஒரு ஐசி, அது ஒரு செக்யூர்டு NVMங்கிறது. இது என்னென்ன ஃபோன்ஸ்லாம் வருதுன்னா, சாம்சங் ஃபோன்ஸில் அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு சாம்சங் A15 பேசிக் ஃபோன் தான், 4G மாடலில் சாம்சங் A15ன்னு ஒரு மாடல் வருது. அந்த மாடலில் ப்ராசஸர் சிபியூக்கு பக்கத்தில் இது வந்து இங்கே என்ன வச்சுருக்காங்க, மீடியாடெக் CPU வச்சுருக்காங்க இல்லையா? மீடியாடெக் CPU ப்ராசஸரு, மீடியாடெக் MTK CPU. அந்த ப்ராசஸருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிப்செட் வச்சுருக்கிறேன். அதுக்கு பேர் NVMனு மென்ஷன் பண்ணிக்கிறேன். A51 HB-Yன்னு NVM, நான் வேலடைல் மெமரி அதுக்கு பேர். இப்போது சில நேரத்தில் நான் அது EEPROMனு சொல்லுவேன். EEPROM டிஃப்ரெண்ட், NVM டிஃப்ரெண்ட். சின்ன வேலைகள் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட ரெண்டும் வேறு வேறு ஐசி, நான் வேலடைல் மெமரிங்கிறது. இப்போ இது சாதாரண 4G மாடலுக்கு கூட இந்த சிப்செட் இங்கே வருது.
எஸ் சீரீஸுகளில் S22, 2003, 24 இது எல்லா மாடல்லையும் இந்த ஃபோனில் ஸ்னாப் ட்ராகன் அதில் வந்து குவால்காம் CPU வருது. இப்போ குவால்காம் CPU வர மாடல்கள்லையும் அந்த ப்ரீமியம் ஃபோனுகளில் இதை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப் செட்டை, இந்த NVMங்கிற ஐசியை, ஜஸ்ட் ஒரு 6 லெக் இருக்கிற ஒரு ஐசி. இது இப்போ இந்த சாம்சங் S23 எடுத்துட்டோம்னாக்கா ப்ராசஸர், இது குவால்காம் ப்ராசஸர் பக்கத்தில் இந்த இடத்துல இருக்குது. அந்த ஐசி மென்ஷன் பண்ணலை, பொர்னியோவில் மென்ஷன் பண்ணலை, இந்த இடத்துல இருக்குது செக்யூர் NVMங்கிற அந்த சிப் செட்டு. S22 அல்ட்ரா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் ஸ்கிமேட்டிக்கில் மென்ஷன் பண்ணல அவங்க. சரி, இந்த லொக்கேஷனில் ப்ராசஸருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஐசி. ஓகே, இது வந்து என்ன சொல்கிறது, என்ன ஐசி இது? NVM. இது கிட்டத்தட்ட நம்ம ஐஃபோனுகளில் CPU பக்கத்தில் இருக்கக்கூடிய APE ப்ரோம் அல்லது வந்து பேஸ் பேண்ட் EEPROMனு ஐஃபோனுகளில் இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் முன்னாடியே இருக்குது. இதை வந்து ஆண்ட்ராய்டுகளில் சாம்சங் ஃபோனுகளில் நம்ம பார்க்க முடியும். எதுக்காக இதை பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பியூர் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. வேறு யாராவது இந்த ஃபோனில் இருக்கிற டேட்டாவை அப்படியே க்ளோன் பண்ணால் கூட, காப்பி பண்ணால் கூட, இந்த EEPROM சிப்செட்டு ஹார்ட்வேர் அங்கே இருந்தால் மட்டும்தான் சேம் இந்த NVM, சேம் இந்த சிப்செட் அந்த EEPROM CPU கூட கம்யூனிகேட் ஆனால் மட்டும்தான் கஸ்டமருடைய டேட்டாஸை வந்து எடுக்க முடியும் நம்மளால். அது ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருந்தாலும் சரி, பாஸ்வேர்டு இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம பாஸ்வேர்டு போட்டால் தான் மொபைல் உள்ளே போகும், அப்படித்தானே? அப்போ இந்த EEPROM இல்லை, இந்த ஐசி அந்த சிப்செட்டு மிஸ்ஸிங், டேமேஜ் அப்படின்னா நம்ம சரியான பாஸ்வேர்டை போட்டால் கூட உள்ளே போகாது. பாஸ்வேர்டு இன்கரெக்ட் ஆர் பாஸ்வேர்டுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது. இப்போ உங்களுக்கு தெரியும், பாஸ்வேர்டு நம்ம சரியாக போட்டால் தான் உள்ளே போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வேலை செய்யும், ஃபேஸ் ஐடி எல்லாம் வேலை செய்யும். பாஸ்வேர்டே வந்து ஒர்க் ஆகாது. கூகுளோட மெயில் ஐடியை நீங்கள் போட முடியாது. என்னென்னா கஸ்டமருடைய டேட்டாவை எந்த வகையிலையுமே வேறு யாருமே அதை எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பியூர் செக்யூரிட்டி பர்பஸ் தான். இது எங்கெங்கே அஃபெக்ட் ஆகும்? ஃபேஸ் ஐடி, ஃபிங்கர் பிரிண்ட்டு, பாஸ்வேர்டு, அப்புறம் ஜிமெயில் ஐடி, இது மாதிரியான விஷயங்களில் இது உள்ள நுழையும். இந்த ஐசி வந்து அதுகள் எல்லாமே இதோடைய ஆத்தரைஸ்ட் இல்லாமல் அன்லாக் பண்ண முடியாது மொபைலை. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான், செக்யூரிட்டி பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்னும் வேறு சில லாக்குகள் எல்லாமே வந்து இது மூலமாக நமக்கு ரிமூவ் ஆகும். அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். இப்போ உங்களுக்கு இதை வந்து டிஎஸ்ஓவில் நான் வந்து இதோடைய கம்யூனிகேஷன்ஸ் வந்து எப்படி நடக்குது, இந்த ஐசி இருந்துச்சுன்னா எப்படி கம்யூனிகேட் ஆகுது, இல்லைன்னா என்ன நடக்குது, வேறு சிப்செட் ஒருவேளை வேற ஒரு மொபைல் இருக்கிற NVM எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சுட்டோம் அப்படின்னோம்னா உள்ளே போயிருமா, லாகின் ஆயிருமானா அதுவும் நடக்க போகிறதில்ல. இந்த ஐசிக்குள்ள இருக்கிற மெமரி, இந்த ஐசிக்குள்ள இருக்கிற டேட்டாவை இந்த ப்ராசஸர் கம்யூனிகேட் பண்ணால் மட்டுமே தவிர வேற எந்த வகையிலுமே இந்த மொபைலை பாஸ்வேர்டை லாகின் பண்ணி உள்ளே போகவே முடியாது, இந்த ஐசி டேமேஜ் மிஸ்ஸிங் அப்படின்னா. ஓகே, இது இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு விஷயம் இருக்குன்னா அதை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். இது ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான், நிறைய பேருக்கு தெரியவும் கூட. தெரிஞ்ச ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஃபீல்டுக்குள்ளே இருக்க ஆட்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, என்கிட்ட சர்வீஸ் வந்துருச்சு ஒரு ஃபோனு, அந்த ஃபோனை நான் எனக்கு தெரியுதோ தெரியலையோ முயற்சி பண்ணுறேன், என்னால் ரெடி பண்ண முடியலன்னா நான் இந்த NVM வந்து எடுத்து வச்சுக்குவேன் அல்லது வேறு மாற்றி வச்சுருவேன். இப்போ இது என்ன ஆகுது, அந்த கஸ்டமருக்கு எங்கே போனாலும் டேட்டா கிடைக்கிறது இல்லை, டேட்டா மிஸ்ஸிங். அந்த கஸ்டமர்னால எங்கே போனாலும் டேட்டா எடுக்க முடியாது, ரெடி பண்ண முடியாது. அது ஹார்ட் ரீசெட் பண்ணால் ஒர்க் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன நடக்கணும். வேறு EEPROM நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மொபைலை ஹார்ட் ரீசெட் பண்ணேன் அப்படின்னா உள்ளே போயிடும், கஸ்டமரோட டேட்டா கிடைக்காது, ஆனால் உள்ளே போயிடும். என்ன பண்ண முடியாது நம்மளால், ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லை இந்த மாதிரியான நீங்கள் பாஸ்வேர்டு சமாச்சாரங்களை அதுக்கப்புறம் உபயோகப்படுத்த முடியாது. அது ஒன்று தான் பிரச்சனை. இந்த ஐசி மிஸ்ஸிங்னா ஃபோன் யூஸ் ஆகும், ஆனால் பாஸ்வேர்டு செட் பண்ணுறதுக்கு வழி இல்லை. ஆமாம், இல்லை நீங்கள் ஃபார்மெட் அடிச்சிட்டிங்கன்னா, வேறு ஐசியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபார்மெட் அடிச்சிட்டிங்கன்னா ஃபோன் யூஸ் ஆகும், உள்ளே போயிடும், உள்ளே போய் ஒர்க் ஆகும். ஆனால் என்ன பண்ண முடியாது, மறுபடியும் நீங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் போடக்கூட முடியாது. மெயில் ஐடி போட்டிங்கனாலும் வேலை செய்யாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? இந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். செக்யூரிட்டி சம்மந்தமாக வேலை செய்யாது, ஆனால் ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம் வேற வச்சா கூட. ஓகே, இப்போ இந்த அறிவு நமக்கு எதுக்கு பயன்படணும்னா, ஒரு மொபைல் செல்ஃபோனு சர்வீஸ்க்கு ஆல்ரெடி நிறைய தடவை வீடியோவில் கூட சொல்லியிருக்கிறேன். ஒரு மொபைலை ரெடி பண்ணனா கஸ்டமருக்கும் லாபம், டெக்னீஷியனுக்கும் லாபம். அந்த மொபைலில் ஒருவேளை நமக்கு சரியாக பிடிபடலை, சரியாக வேலை செய்ய வரலைன்னா கூட அதை வெளியில் கொடுத்தாவது பண்ணால் கூட
அப்பயும் எல்லாருக்குமே லாபம் தான், ஈவன் கஸ்டமருக்கும் அது லாபம் தான். எனக்கு நான் ட்ரையல் தான் பார்க்க போகிறேன், அது எத்தனை ரூபா ஃபோனாக இருந்தாலும் சரி, எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, நான் டேரெக்டாக ட்ரையல் பார்ப்பேன். ஆகலைன்னா இந்த மாதிரியான குறுக்கு வேலைகளை செய்வேன். அப்படிங்கிறது வந்து நாம் இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே இங்கே படிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க, பேசிக் அட்வான்ஸ் கோர்ஸ்க்காக வந்திருக்கிறீங்க, பிகினரு. நம்ம தொழிலுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. ஒரு வேலையை முடிஞ்சால் சரி பண்ணி கொடுக்கணும், அந்த கஸ்டமருக்கு கரெக்டாக ப்ராப்பராக அந்த கஸ்டமர் இதை வாங்கி முறையாக ரெடி பண்ணி முறையாக டெலிவரி கொடுக்கறதுக்கான முயற்சியை பண்ணணும். ஆகலைன்னா, எனக்கு ஒரு விஷயம் தெரிலன்னா யாராவது கேட்குறதுல தப்பே கிடையாது, அதுக்கான முயற்சி பண்ணுறது தப்பு கிடையாது. எதுவுமே தெரியாமல் எதையாவது ஒன்று பண்ணி கஸ்டமருக்கும் லாஸ் பண்ணி நமக்கும் லாஸ் பண்ணி அந்த வேலை வேண்டாம். கரெக்டாக இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா டெக்னீஷியனுமே இப்படி தான் பண்ணுறாங்களான்னா கிடையவே கிடையாது. 100 டெக்னீஷியனில் ஒருத்தர் மட்டும்தான் யாராவது ஒரு ஆள் ரேராக இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறது. இது வந்து அவங்களுக்கும் ஒரு லாஸ் தான், கஸ்டமருக்கும் லாஸ் தான். எல்லாரும் இந்த வேலையை செய்கிறது இல்லை. இந்த ஈப்ரோம்ங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையா, இன்னைக்கு ஃபீல்டுக்குள்ள இருக்கிற ஆளுங்க இந்த 1-2 இப்போ கடைசியாக என்கிட்ட வந்த 3 செட்டு லாஸ்ட்டாக ரிசீவ் ஆன S23, S24 அல்ட்ரா, S25 எல்லாமே இந்த செக்யூர்டு NVM சிப்செட் இல்லாமல் தான் ரிசீவ் ஆச்சு. ஸோ அதை நம்மளும் செய்யக்கூடாது. நான் முறையாக ப்ராக்டிஸ் எடுத்துருக்கிறேன், முறையாக ரீபால் பண்ணுற ப்ராக்டிஸ் பண்ணுறேன், என்னால் ரீபால் பண்ணி வைக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ட்ரையல் நம்ம வந்து ஒரு முயற்சியை பண்ணுறோம். இப்போ நானே இருந்தால் கூட ஒரு 100 ஃபோனை என்கிட்ட சர்வீஸ் கொடுக்குறீங்க, 10 ஃபோனை கொடுக்குறீங்கன்னா 10யுமே நீங்கள் ரெடி பண்ணிடுவீங்களா? ஒரு CPU கூட டெட் ஆகாமல் பண்ணிடுவீங்களா? ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட ஆகாமல் நீங்கள் மொபைலை ரெடி பண்ணிடுவீங்கன்னா என்னாலே முடியாது. ஃப்ராங்காக நானே ஒத்துக்கணும், 100க்கு 100 செட்டை நானே பண்ணுவேன்னா இல்லை. ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது ஒரு ப்ராசஸரோ அல்லது வந்து ஒரு டேட்டா ஐசி ஸ்டோர் யூஎஃப்எஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, யூஎஃப்எஸ் சிப்செட்டோ ஏதாவது ஒன்று அந்த இடத்துல தெரியாமல் டேமேஜ் ஆகிறதுங்கிறது நடக்கிறது தான். இது இந்த ஃபீல்டில் இயற்கை. நீங்கள் அது டாக்டர் மாதிரி 100 பேஷண்ட் வந்தால் எல்லாரையுமே காப்பாற்றிடுவீங்களா? முடியாது. நம்ம முயற்சியை பண்ணுறோம், சரியாக பண்ணுறோம், அதையும் தாண்டி அவங்க போகிறது தான். அதே மாதிரி தான் இங்கேயும் எலக்ட்ரானிக்ஸை நம்ம வந்து எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் நம்ம சரியாக இப்படி தான் பண்ணணுங்கிற ப்ரொசீஜர் படி முறையாக நம்ம பண்ணுறோம். அதையும் தாண்டி அந்த ப்ராசஸர் டெட் ஆகுது இல்லை யூஎஃப்எஸ் டேமேஜ் ஆகுதுன்னா அதை தவிர்க்கவே முடியாது. அதுக்கு தான் நான் என்னையே சொல்லிட்டேன், நானே பண்ணாலும் அது நடக்க தான் செய்யும். அந்த மாதிரி ஒரு சரியான முயற்சியை பண்ணி அது கண்டிஷன் பேக் போகிறதுங்கிறது வேறு, அதை தவிர்க்க முடியாது. அது ஒன்றுமே மாற்றவும் முடியாது, தப்பும் இல்லை. தெரிஞ்சே ஒரு விஷயத்த செய்கிறது 100% நம்ம தொழிலுக்கு நம்ம பண்ணுற துரோகம். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன டேட்டாஸ் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் என்னோட பிளான் என்னன்னு நான் சொல்கிறேன். இன்னும் வந்து டிஎஸ்ஓ பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்து நிறைய வீடியோ நான் போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக பண்ணுவேன். டிஎஸ்ஓ வந்து எப்படி யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோலேயே நான் வந்து இந்த NVM வந்து சும்மா அந்த கம்யூனிகேஷனை மட்டும்தான் காமிச்சிருப்பேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு I2C, SPI அதை டீகோடு பண்ணி அதை எப்படி ரீட் பண்ணலாம், கம்யூனிகேஷன் ஃபெயில் ஆச்சுன்னா என்னன்றது எல்லாமே இன்னும் டீப்பாக அதில் இருக்கிற செட்டிங்ஸ் முதற்கொண்டு உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்னோட ஐடியா தான். நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மேபி ஏதாவது ஹார்டான வார்த்தைகளை உபயோகப்படுத்திருந்தால் அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம், சாரி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.